இந்த பாரு மரியாதை கட்டணும் சொல்றேன் மேடம் அவங்கள ரெஸ்பெக்டா பேச சொல்லுங்க மேடம். நான் ரெஸ்பெக்டா பேச. என்ன கெட்ட வார்த்தை பேசுற நீ? சினிமாக்கெல்லாம் கூட்டி போயிருக்கோம். சினிமாக்கா? எந்த சினிமாவுக்கு போன சொல்லுமா? எந்த சினிமாவுக்கு போன சொல்லு. அம்பத்தூர்ல. எந்த அம்பத்தூர்ல? அமெரிக்கால இருக்குல்ல அம்பத்தூர், அந்த அம்பத்தூர். நல்லா போயிட்டு. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, அமெரிக்கால ஒரு அம்பத்தூர் இருக்குல்ல, அந்த அம்பத்தூருக்கு நான் இங்கே நான் செத்துருவேன். நான் பிளாட்பாரத்துல பத்துக்கிறியா? அவன் சொல்லு. பண வண்டியான பத்துக்கிறியா சொல்லு. இதுக்கெல்லாம் சொல்லு. நான் ஓகே. இதெல்லாம் சொன்னியா குழந்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி? அதெல்லாம் நம்பிக்கை அந்த குழந்தை உங்க குழந்தை, அதை ஏத்துக்குங்க. இல்லையா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து ப்ரொசீஜர் படி போலாம். ரெண்டாவது சொன்னீங்களா? அதுவே ரெடி பண்ண இடத்தையே நான் வாங்கல, அதுக்குள்ள நான் ரெஜிஸ்டர் பண்ண முடியுமா இடம்ட்டு? என்ன மேடம்? ஆரஞ்சு சொல்லுங்க. நீயோ தப்பா எழுதி வச்சுக்கிறா, அத பாரு நான் சொல்லணுமா? இதுல என்னடா தப்பு இருக்கு? ஆப்பிளுக்கு முதல்ல ஏத்து, ஏன்னா ஆரஞ்சுக்கு ஏதானே வரணும். ஓ போட்டா அது ஆரஞ்சு தானே. கேர்ள் ஃபிரெண்ட் வேணாமா? ஒரு கார் ஓட்டப்ப ஒரு சிக்கு சிக்குன்னு இருந்தா தானே நல்லா இருக்கும். லூசு பையில பொம்பளை இல்லாம ஆம்பளை வருவானாடா? ஆம்பளை இல்லாம பொம்பளை வருவாளா? அப்படியே உன்னையெல்லாம் பெத்தான். ஏங்க அடுத்த ஜென்மத்திலயும் நான் தானே உங்களுக்கு பொண்டாட்டியா வரணும்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க. நான் ஒரு கேள்வி கேக்குறேன், பதில் சொல்றியா? போன வருஷம் தீபாவளி வாங்கின புடவையே இந்த தீபாவளியும் கட்டுவியா? அதை எப்படி நான் கட்டுவேன்? நீ மட்டும் கட்ட மாட்ட, என்ன மட்டும் எதிர்பார்க்கற? இடையில ஒரு சேதி. என்னுடைய கூட்டத்தை கலைக்க வேண்டும் என்பதற்காக போலீஸை ஏவி விட்டிருக்கிறார் அந்த எம்எல்ஏ அறிவரசு. உன பத்தி எனக்கு தெரியாதாடா? சோமாரிக்கு சோறு தூக்குற சோமாரினி, கேப் மாரிக்கு கேரியர் தூக்குற கேப் மாரினி, பேசன் பிரிட்ஜ்ல பிச்சை எடுத்த பேமானினி, முண்டச்சு கிட்ட முடிச்சோக்கி சிங்கிள் டீக்கு லாட்ரி அடிச்ச சில்றனி யார்கிட்ட மோதியாடா? மண்டவளத்தெல்லாம் தண்டவளத்துக்கு எடுத்துக்க வேண்டாம், ஜாகிரதா. நான் பொம்பளைதான்டா, இருந்தாலும் சொல்றேன், என்னோட ஒத்தைக்கு ஒத்த நிக்க தயாரா? என்னடா உனக்கு எனக்கு ஒரே ஒரு வித்தியாசம், மிஸ் 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 புரிஞ்சதாடா? பிஸ்கோட் எங்கடா ஒழிஞ்சிருக்க சொம்ப? வாடா வாடா, வெளியில ரெண்டு ஏங்க லவ் ஃபெயிலியருக்கு ஒரு அட்வைஸ் கொடுங்க. ஃபெயிலா? நெவர். பணத்தை கட்டி ரீவேல்யூவேஷன் போட்டா அழகா பாஸ் ஆயிடலாம். என்னது பணமா? காதல் எவ்வளவு புனிதமானது தெரியுமாங்க? புனிதமானதா? புருஷன் பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் எது புனிதமானதுன்னு. லவ்ல ஃபெயில் ஆனா லைஃப்ல பாஸ் ஆக போறேன்னு அர்த்தம். எங்க நீங்க லவ்லயும் பாஸ் ஆயிட்டியா, லைஃப்லயும் பாஸ் ஆயிட்டியா? அரியர் எழுதுன எனக்கு தான் தெரியும் எத்தனை அரியர்னு. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. முடிஞ்சிருச்சு. அவனுக்கு எவ்வளவோ எடுத்து சொல்லியாச்சு. அப்படியே அந்த பொண்ணு கூட தான் வாழ்வேன் சொன்னா அவங்களுக்குள்ள அவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. அது நல்லா போட்டு என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. சந்தோஷமா இருக்கட்டும். சந்தோஷமா எப்படி இருப்பான்? எரியுது மேடம். மாதமான மாதிரியே வாழுவார் ஒரு காலம். இவன் வாழுவானா? இவளோட இருந்து இவன் வாழுவானா? என்னமா பண்ண முடியும்? இவன் வாழுவானா? முடியுமா? கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி பார்த்தானா? கொஞ்ச நேரம் யோசனை எப்படி வாழ்வடா நீ? வாழ்ந்து காட்டுறேன். ஒரு காலம் முடியாது. நான் வாப்பட மேடம் தப்பா என்ன மன்னிச்சுங்க மேடம். பாரு அதுதானே இருப்ப. முகத்துல முழிச்சாலுமே எனக்கு பாவம். இனியும் என் முகத்துல நீ முழிக்க கூடாது, நானும் முழிக்க மாட்டேன். லவ் பண்ணுங்க, ஆனா இம்மிடியட்லி கல்யாணம் பண்ணிடணும். எப்படிமா? இம்மிடியட்லி நீங்க உடனே கல்யாணம். நீங்க ரெண்டு பேரும் பக்கத்துல உட்காந்துருக்கேன், நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றல நாளைக்கே கல்யாணம் பண்ணிடணும். அதெல்லாம் கேப்ஸே விடக்கூடாது. எனக்கு இந்த லவ் பண்ணிட்டு லிவிங்ஸ் பண்றது, வெளில போய் விளையாடுறது, பீச்ல வந்து உட்கார்றது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. உடனே நீங்க போய் வந்து நீங்க கல்யாணம் பண்ணிடணும். வீட்டுல பேசி ஆசீர்வாதத்தோட ஒரு நல்ல கல்யாணத்தை பண்ணிடணும். அதுதான் என்னோட